ஒளி பெறும்போது உன்னதமாக இருந்தாலும் ஒளிக்குள் பிறக்கும் நிழல் ஒன்று மட்டும். இறங்கும் நட்சத்திரம் லூசிபர் தனது அழகையும் மேன்மையையும் ரசித்தான். அவன் சொல்லத் தொடங்கினான், ஏன் ஒளி ஒருவருக்கே உரியது? ஏன் எல்லோரும் அவனை வழிபட வேண்டும்? ஏன் நான் அல்ல? அவனுடைய உள்ளத்தில் முதன்முறையாக ஒரு புதிய உணர்வு வந்தது, பொறாமை. அது மெதுவாக பெருமையாகவே மாறியது. பெருமை பகையாக மாறி பகை சூறாவளியாகி போனது. ஒரு நாள் வானத்தில் ஒரு உறுப்பு பிறந்தது, தீர்ப்புக்குரிய விருப்பம். லூசிபர் தேவனுக்கு எதிராக 1/3 பகுதியைச் சேர்ந்த வானதூதர்களுடன் எழுந்தான். அங்கேதான் யுத்தம் தொடங்கியது. பரலோக யுத்தம். முதல் சண்டை. மைக்கேல், தேவனுடைய இராணுவ தலைவன், தனது வாள் ஒளியுடன் எழுந்தான். இங்கே இருள் நிலை பெறாது என்றான். பரலோகமே ஒரு போர் அரங்கமாக மாறியது. ஒளியின் வாள்கள், இருளின் பறவைகள், சங்கங்களின் ஓசை, விழும் நட்சத்திரங்கள்.